வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பெரும்பாலும் என்னை சந்திக்கிற மக்கள் கேட்குற 2 கேள்வி. என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சார்? 2வது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இது 2 தான் பேசிக்கான கொஸ்டின் பிஸ்னஸ்லேயே. இது 2த்துக்கும் ஏற்ற சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்து இருக்குது. அவனோட நாலேஜ், ஸ்கில் செட்டு, எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. பட் ஓவராலாக ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல் விஷயம், ஒரு பிளான் இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ணணும், அடுத்த மாதம் என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், இது தெளிவாக இருக்கணும். எப்பயுமே முன்னாடி போயிட்டுருக்கணும். நம்ம ஒரு வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்குன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதுதான் பிஸ்னஸோட முதல் விஷயம், பிளானிங். இந்த பிளானிங்கை கோல் செட்டிங்கில் எழுதும்போது, அதுவும் குறிப்பாக தங்க நேரம்ன்ற விஷயம் தெரியல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அதை கற்றுக்குங்க, செயல்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். தங்க நேரத்தால் பல பேரோட வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் பிளான் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் பிளான்னா என்ன அப்படின்றத முதல்ல கற்றுக்கணும். பிஸ்னஸ் பிளான்னா என்ன அப்படின்னா, இது ரொம்ப 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 க்ரூஷியல் ஃபேக்டர். ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா பிளானிங் இருக்கணும். இந்த பிளானில் என்னென்ன இருக்கணுன்றதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஒன்று, நம்மளோட ஸ்கில்லு, நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்ஸு, நம்மளோட டேலண்ட் என்ன. 2வது, நம்மளோட மைனஸ் என்ன. இது நமக்கெல்லாம் தெரியுமா? நம்மளுடைய மைனஸ் நமக்கு தான் தெரியும், நம்ம வேறு யாருக்கும் தெரியாது. சரியா? அப்போ நான் எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன், கான்ஷியஸாக இருங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்லேயும் வீக்னஸ்லேயும் அந்த கான்ஷியஸ்னஸ் தான், இந்த விழிப்புணர்வு தான் உங்களை எல்லாத்துலேயும் ஜெயிக்க வைக்கும். நாட் ஓன்லி பிஸ்னஸ். அப்போ கான்ஷியஸாக இருக்கணும், எதில் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும். ஓகே, அப்போ கோல் செட்டிங் எழுதும்போது ஒரு பிஸ்னஸ் பிளானில் முதல்ல எழுத வேண்டியது நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ளஸ் நம்மளோட மைனஸ்ன்றதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ கோல்ஸ் நிறைய பேர் எழுதுகிறாங்க, அதில் ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, 3 மாதத்தில் 20 லட்சம் கடன் அடைப்பேன். எப்படி சார்னு கேட்டால், அது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றார். நான் சொல்கிறதுக்கு நீங்கள் எழுதக்கூடாது சார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. அதனால் இப்போ நம்மளோட கடன் ஒரு 20 லட்சம்னு வச்சுப்போம். அதை 3 மாதத்தில் அடைக்கணும்னா நாம்ளே ஒர்க் பண்ணணுமா, இல்லை மேபி நம்ம ஆஃபீஸ்க்கு வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா, அந்த பீப்புளால் நம்ம காசு வருமா? மேபி பிஸ்னஸில் வர காசு நம்ம கடன் அடைக்கும், இல்லை நம்ம தனியாக ஒர்க் பண்ணி கடன் அடைக்கும். வேலை செய்கிறோன்னா நம்ம வேலை செய்யணும், பிஸ்னஸ்னால் நம்ம டீம் வேலை செய்யணும். சிம்பிள். அப்போ எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ளஸ்ஸு, நம்மளோட மைனஸு, அதே போல் நம்ம டீமோட ப்ளஸ்ஸு, நம்ம டீமோட மைனஸ். இதுதான் முதல் விஷயம், பிஸ்னஸ் பிளானில் இருக்க வேண்டிய விஷயம். நான் திருப்பி சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஃபேக்டர். பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா பிளானிங் இருக்கணும். அதில் பிளானிங்கில் ஸ்கில்ஸ் அண்ட் வீக்னஸ் எழுதணும். அது நம்ம டீமோட ப்ளஸ் அண்ட் மைனஸை எழுதணும். ஓகே, இதை எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், முதல் கேள்வி. அதில் என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், அதுக்கு என்ன பிளான் இருக்குது. ரைட்டு, ப்ராடக்டை முடிவு பண்ணியாச்சு, இதுதான் ப்ராடக்ட்டு. என்ன மார்க்கெட்டுக்கு நீங்கள் தரப்போகிறீங்க, உங்களோட யூஎஸ்பி என்ன, அதுதான் முதல் கேள்வி. என்ன யூனிக்காக நீங்கள் தரப்போகிறீங்க மார்க்கெட்டில். மீட்டர் டாக்ஸி இருந்த காலகட்டத்தில் ஒரு சாஃப்ட்வேர் மூலம் ஒரு இந்தியாவே மாற்றப்பட்டது, ஓலாவும் உபரும். அப்போ அது என்ன காரணம்? ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். பேரம் பேச தேவையில்லை, மீட்டரில் ஏமாத்துகிற விஷயங்கள் இல்லை. ஏறி இறங்க போகிறோம், புக் பண்ணால் வரப்போகுது, இறங்கும் போது சொல்கிற காசை கொடுக்க போகிறோம், எந்த பேரமும் இல்லை, சீட்டிங்கும் இல்லை. அப்போ சிம்பிள் கான்செப்ட்டு, இதுதான் யூனிக்கு. அப்போ அந்த மாதிரி நாம் பண்ண போகிற பிஸ்னஸில் நம்ம என்ன யூனிக்காக கொடுக்க போகிறோம். முதல்ல பிளான் பண்ணிட்டோம், அதில் ஸ்கில் செட் எழுதிட்டோம், ப்ளஸ் மைனஸ் எழுதிட்டோம். அடுத்தது என்ன யூனிக்காக கொடுக்க போகிறோம், தனித்தன்மையோட என்ன கொடுக்க போகிறோம், தனித்துவம் என்ன. அடுத்தது நம்ம கொடுக்குற அந்த தனித்துவம் மார்க்கெட்டில் என்ன ரியாக்ஷனை கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவங்க நினச்சிட்டு இருக்க பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது இப்போதைக்கு சரி வருமா? மார்க்கெட் என்ன தேவையோ அதை கொடுக்கணும், மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும், விலை கம்மியாக. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் QSBB நான் என்னோடய ஒர்க் ஷாப்பில் சொல்லி தருவேன். அந்த ஃபார்முலாவை நீங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சிம்பிளான லாஜிக். இப்போ சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ இந்த QSBB ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன தோணும் அப்படின்னா, பிளான் ஏ வர்சஸ் பிளான் பி, கான்சிக்வன்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, நிறைய மக்களுக்கு இப்போ ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா, கண்ணை மூடி உட்காந்து நினச்சதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறாங்க. அது நிறைய ஐடியா வருதுன்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், அட்ராக்ஷன் வேலை செய்யும், லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும். ஆனால் லா ஆஃப் ஆக்ஷன் தான் அதோட நம்புகிறேன் நான். முதல்ல நீங்கள் ஆக்ஷனில் இறங்குங்க, அட்ராக்ஷன் தானாக நடக்கும். எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னா நிறைய கடனை தான் கொடுக்கும். சரியா?
அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் முதல்ல மாறணும். நிறைய பேர் விஷுவலைஸாக ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்குது, அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. மேஜிக் இருக்குது நண்பர்களே, இல்லைன்னு சொல்ல. அந்த மேஜிக்கை நிகழ்த்துவதற்கான டூல் நம்ம தலையில் இருக்குது. அதை முதல்ல நம்புங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கான்சிக்வன்சஸ் எஃபெக்டை தான் நான் நம்புகிறேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, இன்னொரு விஷயம் ஒன்று செய்யும். அதுக்காக கண்ணை மூடி உட்காந்து நடக்கும்னா தெரில. நடக்க வைங்க நண்பர்களே, நடக்க முடியும், எதையுமே நடக்க வைக்க முடியும். 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி உலகத்திலே மிக முக்கியமான ராயல்ட்டி நம்ம வர எலக்ட்ரிசிட்டி, அந்த பல்பில் வர்ற ராயல்ட்டி. இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பல்பு கம்பெனியில் வேலை செய்யும் போது அதில் நம்பர் 1 சேல்ஸ் பர்சனாக வரப்போகிறோமா, இல்லை புதுசாக ஒரு பல்பு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோமா? இது 2த்துக்கும் மேலே இந்த பல்பை யார் கண்டுபிடிச்சா? அப்போ என்ன பல்புன்னு ஒன்று இருந்ததா? ஒருத்தர் புதுசாக ஒரு யோசனை பண்ணார், ஒரு விளக்கை கண்டுபிடிக்கணும்னாரு, கஷ்டப்பட்டார், 1000 தடவை 10,000 தடவை லாஸ் ஆனார், எல்லாத்தையும் இழந்தார், பல்பை கண்டுபிடிச்சார். இன்றைக்கி அதில் கோடியாக ராயல்ட்டி வருது. அப்போ இல்லாததை அவர் உருவாக்குனார். நீங்கள் எதை உருவாக்க போகிறீங்க? இருக்கிறத டெவலப் பண்ண போகிறீங்களா, மார்க்கெட்டை கொடுக்க போகிறீங்களா, இல்லை புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்களா? ஒரு ஓலான்ற ஒரு கான்செப்ட் இல்லை. அது எப்படி வந்தது? ஒரு மீட்டர் டாக்ஸிக்கு பதிலாக ஒரு சாஃப்ட்வேர் டாக்ஸி வந்தது. அப்போ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை யோசிங்க. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும்? நினச்சதை நடத்தி காட்ட நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, இன்னொரு ஸ்டெப், இன்னொரு கான்சிக்வன்சஸ் வரும். அதை விட்டுட்டு எப்பயுமே நான் சொல்கிறேன், வீட்டில் உட்காந்து எது பண்ணுறதாலையும் எது வராது. களத்தில் இறங்குங்கன்ற, மக்களை சந்திங்க, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். மீட் த பீப்புள், ஷோ த பிளான். முதல்ல இறங்குங்க, பீப்புள்கிட்ட போய் நில்லுங்க. இல்லை பீப்புளை உங்களை நோக்கி வர வைக்கிறதுக்கான மேஜிக்கை க்ரியேட் பண்ணுங்கள். சரியா? ஆக்ஷனை நம்புங்க, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். ரைட். இப்போ பிளான் ஏ வர்சஸ் பிளான் பி அப்படின்னா என்ன? நம்ம ஒரு பிளான் ஏ பண்ணும்போது அது தப்பானவா முடியுது, இல்லை நினச்ச காசு வரல. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் இருந்து ஒரு 10 லட்சம் இந்த மாதம் வரணும், வரல, என்ன பண்ண போகிறீங்க? வரும்னு நினச்சிக்கிட்டு நம்ம சேலரியோ கரண்ட் பில்லோ வாடகையோ கொடுக்காமல் இருக்க முடியுமா? இல்லை நம்ம சப்ளைஸ் கொடுக்க வேண்டிய காசை நிறுத்த முடியுமா? அப்போ யோசிக்கணும். என்னோட கிளைண்ட் எனக்கு பணம் தந்தாலும் தரலனாலும் நான் என்னோட சப்ளைஸ்க்கு பணம் தந்து தான் ஆகணும். அப்போ அதுக்கு என்னோடய பிளான் பி என்ன? அதுக்கு என்ன பிளான் வச்சுருங்க? இதுதான் உங்களுடைய திட்டம். தப்பாக போகும்போது அதை சரியாக்கிறதுக்கான திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா? இதுதான் பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். உங்கள் ப்ரொஜெக்ஷன் சரியாக போகணும். எதிர்பார்க்குறது 20% ப்ராஃபிட்னா 100% ப்ராஃபிட்டுக்கு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் 30% ப்ராஃபிட் கிடைக்கும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. சரியா? சிம்பிள். அதாவது பணம் விஷயன்றது எப்பயுமே ஒன்று தான். கையில் வந்தால் தான் இல்லை. பணம் வருது, காலைல வந்துடும், மத்தியானம் வந்துடும், நைட்டு வந்துடும், அதெல்லாம் கிடையாது. கையில் காசு வாங்குறது ஒரு செகண்ட் முன்னாடி கொடுக்க வேண்டியவர் மாறிடுவார். எவ்வளோ கதைகளை எவ்வளோ வாழ்க்கையில் பார்த்துருப்போம் நம்ம. சரியா? அதனால் முதல் விஷயம் என்னென்னா, பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் ஒரு குயிக் ரீகேப் பண்ணுறேன். நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். பிஸ்னஸ்ன்றது ஒரு ஆசம் ஃபீல். இது அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும். அதை விளையாடும் போதே ஜாலியாக விளையாடணும். கிரிக்கெட்டை ரசித்து விளையாடணும். சரியா? ஜெயிக்கணும்னு விளையாடும் போது நீங்கள் ரசித்து விளையாடுங்க, வெற்றியை கடவுள் கொடுப்பார். அவ்வளோதான். நீங்கள் டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி அனுபவித்து என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. அதை விட உங்கள் டீமை ஜெயிக்க வைக்கணும்னு விளையாடுங்களேன், கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணணும். அதில் ஸ்கில் அண்ட் வீக்னஸை எழுதணும். ரைட்டா? யாரோட ஸ்கில், யாரோட வீக்னஸ்ஸு, நம்மளோடது ப்ளஸ் நம்ம டீமோடது. அப்புறம் மிக முக்கியமான விஷயம், யூனிக்காக என்ன தர போகிறீங்க, தனித்துவமாக நீங்கள் என்ன தர போகிறீங்க, மார்க்கெட்டுக்கு இது தேவையான விஷயமா, அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த QSBB கான்செப்டில் கொடுக்க முடியுமா? இந்த பிளான் ஏ வர்சஸ் பிளான் பி. மேபி எனக்கு தர வேண்டிய காசை கிளைண்ட் தர முடியல, டிலே ஆகுது, எல்லாமே நெகட்டிவாக போகுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது, இதை முதல்ல எழுதுங்க நண்பர்களே. எல்லாத்தையுமே எழுதுங்க. காலையில் எந்திரிங்க, கோல்டன் அவர் பண்ணுங்கள், அதில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். முதல்ல கோல் செட்டிங் எழுதி முடிச்சுட்டு, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா இன்றைக்கி 3330 ரூபா எப்படி வரணும், அதுக்கு ஒரு டூடு லிஸ்ட்டை போட்டு ப்ரியாரிட்டி செட் பண்ணுங்கள். இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரும். இதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் ஆஸ் யூஷுவலாக நம்ம ஒர்க்கை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் வரும். இந்த ஸ்ட்ரகிளை உடைக்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டை உடைக்கணும். நான் அதை எப்பயுமே சொல்லுவேன், சக்ஸஸ் ஈக்குவல் டு மைண்ட் செட் ப்ளஸ் கான்செப்ட். இதை மட்டும் சரியாக யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆக்ஷனில் இறங்குங்க, களம் காணுங்கள், வெற்றி பெறுங்கள். See you on top.